வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது ஆனி மாச அமாவாசையில வரக்கூடிய சோடச கலை நேரம் பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு மாதமுமே பாத்தீங்கன்னா அமாவாசை நாள் ஆனது வரும். குறிப்பா ஆடி அமாவாசை, தை அமாவாசை இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லையா? ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா ஆனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தோட வரது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த அமாவாசையில நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது மூலியமா 12 ஆண்டுகள் தர்ப்பணம் கொடுத்த பலனை அது நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கும், வீட்டுல சுபகாரிய தடை விலகிறதுக்கும், பித்ரு சாபம் நீங்கிறதுக்கும் இந்த அமாவாசையில செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு என்ன அப்படிங்கறத நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன், மேல இருக்க ஐ கார்ட்லயும் தரேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வழிபாடை நீங்க இன்னைக்கு சாயங்காலம் செஞ்சீங்கனாலே போதுமானதுதான். இப்ப நம்ம இந்த சோடச கலை நேரம் பத்தி பார்க்கலாம். பௌர்ணமி திதி, அமாவாசை திதி வரக்கூடிய சமயத்துல நம்மளுடைய பூமியில பாத்தீங்கன்னா இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் பாத்தீங்கன்னா வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். சோடச கலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அகத்திய முனிவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடச கலை நேரம் பாத்தீங்கன்னா அமாவாசை திதி முடியிறப்பவும் பௌர்ணமி திதி முடியிறப்பவும் இந்த சோடச கலை நேரம் வரும். சோடச கலை நேரம் அப்படிங்கிறது மொத்தமா 2 மணி நேரம் வரும். ஆனா இந்த 2 மணி நேரத்துல வெறும் 5 வினாடிகள் மட்டும்தான் சோடச கலையுடைய சக்தி வாய்ந்த நேரமா சொல்லப்படுது. அதாவது 5 சொடக்கு போடக்கூடிய நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரம் எது அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனால இந்த 2 மணி நேரத்துக்குள்ளாரதான் அந்த 5 வினாடிகள் ஆனது வரும் இல்லையா? அதனால நம்ம இந்த 2 மணி நேரங்களுமே நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்துல இறைவன் கிட்ட உங்களுடைய வரங்கள் எல்லாத்தையும் சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த ஆனி அமாவாசையில வரக்கூடிய சோடச கலை நேரமானது எப்ப வருது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை, நாளை தினம் காலையில 5 மணியோட முடிஞ்சிருது. அப்ப சோடச கலை நேரமானது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி காலையில 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடச கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த சோடச கலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்திருக்கு இல்லையா? இந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறப்ப நமக்கு கண்டிப்பா ரெட்டிப்பு பலன்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு காலையிலே எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க. அமர்றப்ப உங்களுடைய முதுகு தண்டுவடம் பாத்தீங்கன்னா நேரா இருக்கிறபடி இருக்கட்டும். உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய குலதெய்வத்தையோ இல்ல இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீங்க இந்த முறையில பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க. ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும்தான் நீங்க இந்த நேரத்துல வைக்கணும். இந்த 2 மணி நேரமும் தொடர்ந்து அந்த ஒரே வேண்டுதலை மட்டும்தான் நீங்க வைக்கணும். இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை நிச்சயமா உங்களுக்கு கொண்டுட்டு வந்து தரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கான சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த சோடச கலை நேரம். இப்ப நம்ம இந்த சோடச கலை நேரத்துல எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோடச கலை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வச்சிடணும். அடுத்ததா நம்ம கையால ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை எடுத்து ஒரு தாம்பாள தட்டுல பரப்பி பூஜை அறையில வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை நிற பேப்பரை எடுத்துட்டு அதுல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பேனாவால நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதணும். எழுதக்கூடிய சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேண்டுதல்களையும் சொல்லி எழுதக்கூடாது. நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் அதுல எழுதணும். அதை எழுதுறப்பவும் நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி தான் எழுதணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடன் அடையணும் அப்படிங்கிறது உங்களுடைய வேண்டுதல் அப்படின்னா கடன் அடையணும் அப்படின்னு அந்த பேப்பர்ல எழுதாதீங்க. அதுக்கு பதிலா பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு நோய் தொந்தரவு இருக்கு, அது சரியாகணும் அப்படிங்கறத நீங்க பேப்பர்ல அப்படியே எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூலால கட்டி அந்த பச்சரிசி மேல வச்சு 2 மணி நேரமும் அந்த பச்சரிசி மேல அந்த சீட்டு அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சோடச கலை நேரம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீட்டை எடுத்து அதுல பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்திருங்க. அந்த தாம்பாளத்துல வச்சிருக்கக்கூடிய பச்சரிசிய மிக்சி ஜார்ல போட்டு 1-2 உடைச்சு எறும்புகளுக்கு உணவா போடலாம். இல்ல பசுமாடு, காக்கை, குருவி இதுங்களுக்கு கூட நீங்க இதை உணவா போட்டுலாம். உங்களுடைய வேண்டுதல் எழுதி வச்சிருக்கக்கூடிய சீட்டை சோடச கலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே நீங்க எரிச்சிடணும். பச்சரிசிய உங்களுடைய சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்ப வேணாலும் மற்ற உயிரினங்களுக்கு வச்சிருங்க. இந்த 2 மணி நேரத்தை இந்த முறையில நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த 5 வினாடியை உங்களால சாதகமா மாத்திக்க முடியும். இதை நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். காலையில வருது அப்படிங்கறதுனால இதை நம்ம கண் விழிச்சுதான் பயனுள்ள நேரமா மாத்திக்கணும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க கொஞ்சமாவது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை நீங்க லைக் பண்ணுங்க.
நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். இன்னுமே நிறைய பேருக்கு சோடசக்கலைனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.